நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைக்கும் அழகான ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம். ஒரு ஸ்லோகத்தை கேட்கும் போதே இது இந்த சுவாமியை பத்தினது அப்படின்ற ஒரு அனுமானம் நம்மளுக்கு இருக்கும். அப்படி வித்தியாசமான அனுமானம் உள்ள ஒரு ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பாடியிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி துவங்கணும் அப்படின்னா அது பிள்ளையார் ஸ்லோகமா தானே இருக்கணும். அதனால தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு வாதிடுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஸ்லோகம் வந்து பிள்ளையாரை பத்தினது கிடையாது, விஷ்ணுவை பத்தினது. என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத பார்த்துடலாமா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தம் என்ன? பிரிச்சு பொருள் பார்த்துடலாமா? வெண்மையான நிறத்தினை உடையவரே, சந்திரன் போன்ற நிறத்தை கொண்டவரே, 4 கைகளை உடைய விஷ்ணுவே, எல்லா இடையூறுகளும் நீங்குவதற்காக உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முழு பொருளா வருது. விஷ்ணு அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு வரும்போதே இதுல விஷ்ணுவை பத்தின ஸ்லோகம் இது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி பிள்ளையார் ஸ்லோகம் கிடையாது விஷ்ணு ஸ்லோகம்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். சதுர்புஜம்னா 4 கைகள் கொண்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்றோம். ஆனா 5 கரத்தனை ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப விநாயகருக்கு எத்தனை கரங்கள்? 5 கரங்கள். ஆக அதுலயே தெரிஞ்சிருது இது விஷ்ணு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோகத்துல முகத்தை வர்ணிக்கும் போது பாத்தீங்கன்னா பிரசன்ன வதனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக விஷ்ணுவுக்கு பிரகாசமான முகம் அப்படிங்கறதா அதுக்கு அர்த்தம். ஆனை முகத்தோன் அப்படின்னு தான் நம்ம வந்து விநாயகரை குறிப்பிடுவோம். இதுல இருந்தே தெரியுது இது விஷ்ணுவினுடைய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி விநாயகரை கும்பிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி விஷ்ணுவை கும்பிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம சிலப்பதிகாரம் இன்னும் பல இதிகாச நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா விளங்குது. சொல்லப்போனால் ஒரு சாரர் வந்து விஷ்ணு தான் வந்து பிரம்மாவை படைச்சு அதுக்கப்புறம் சிவனை படைச்சாங்க அப்படின்லாம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் எல்லா இறைவனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு கூற்றை தான் நம்ம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகம் எந்த சுவாமிக்காக சொல்லப்படுது, யாரை நம்ம அதிகமாக வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு சுக்லாம் பரதரம் அந்த ஸ்லோகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் மற்றும் ஒரு அழகான ஸ்லோகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஆனால் அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.